அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த ஓசியா 6வது அதிகாரத்திலையும் 6வது வசனத்துல இதே பார்க்க முடியும். என்ன ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிறது உங்களுடைய பலிகள் அல்ல, உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் பார்க்கிறேன். நான் உன்னுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறேன். நீங்க இந்த முதலாக பழி செலுத்துவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்க நடக்குது? ஏதேன் தோட்டத்தில இருந்து ஆதாமும் ஏவாளும் தள்ளிவிடப்பட்ட உடனே நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆதியாகமத்துக்கு திருப்ப கொள்ளுங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஏன்னா இந்த பழி செலுத்துறது இந்த இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா இங்க ஆரம்பிச்சதுதான். சரியா? ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானதையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனியா, முதல்ல கர்த்தர் ஒருவனை அங்கீகரித்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். எப்படி? நீங்க பழி செலுத்த வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் எப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறிச்சு பார்க்கலாம். இப்ப கேனோட அதை பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கல. என்னன்னா, முதலாவது ஒருவனை அங்கீகரிக்காத போது அவனுடைய காணிக்கை பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் நம்ம சபையில சொல்லும்போது நீங்க காணிக்கை போடுறதா இருந்தா சந்தோஷமா இருந்தா மட்டும் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்கன்னு சொல்றது. ஏன்? அது உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா முதல்ல ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிப்பார். என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய பழியும் அல்ல. அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படக்கூடிய மக்களை தான் பார்க்கிறாரே ஒழிய காணிக்கை எதிர்பார்க்கறது இல்ல. காசு வச்சு என்ன செஞ்சிட முடியும்? யோசிங்க. ஆண்டவர் காசை வச்சு என்ன செஞ்சிட, உங்க காசை வச்சு என்ன செஞ்சிட போறாரு? நன்றாக சிந்திச்சு பாருங்களேன். நீ கூட காசை வச்சு என்ன செஞ்சிட முடியும்? ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? அவர் இந்த அகில உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையால படைச்சவர். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வர்றத காசுல இருந்து ஐயோ அழுதுகிட்டே இத்தனை காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது அதை வாங்கி வச்சு ஆண்டவர் செஞ்ச சந்தோஷப்பட போறாரா? அப்ப எதற்காக நம்ம காணிக்கை கொடுக்கிறோம்? ஏன்னா காணிக்கை எதுக்கு கொடுக்கிறோம்னா, ஆண்டவர் செய்த நன்மைக்கு நான் அவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவரை அறிஞ்சு கொள்வதற்கு நாங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லக்கூடிய அப்படி கொடுக்கறதா காணிக்கையை வச்சு மனமும் தான் கொடுக்கணுமே ஒழிய கஷ்டப்பட்டு இல்லைன்னா தண்டை வந்துடும், இல்லைன்னா நம்ம கார் ரிப்பேர் ஆயிரும், இல்லைன்னா வீடுல ரிப்பேர் ஆயிரும், இல்ல பிள்ளைகளை சோமாயி போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்து கொடுக்கறதுக்கு பேரு காணிக்கை இல்லை. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும், அப்புறம் தான் உங்க காணிக்கையை அங்கீகரிப்பார். இல்லைன்னா அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப என்னன்னா, ஆண்டவர் பழிய பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன எதிர்பார்த்தாரு? மக்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பார்த்தாரே ஒழிய காணிக்கைகளை எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் 1 சாமுவேல் 15:22 சொல்லும் என்ன சொல்ல, நான் காணிக்கை இல்ல, நீ எனக்கு கீழ்படுகிறதை தான் நான் எதிர்பார்க்கிறேன், உன்னை செவி கொடுத்தது தான் உத்தமம், உன்னுடைய காணிக்கையும் ஆட்டினுடைய இதுவும் கிடையாது. அப்ப நமக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்க நமக்கு என்னன்னா, நம்ம உட்கார்ந்து இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம்னு சொல்ல தேவையே இல்லை. நம்ம என்னன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா, ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்யக்கூடிய மக்களா, அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய மக்களா இருக்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நம்ம ஓசியா புஸ்தகத்துல ரொம்ப அழகா பார்க்கலாம். ஓசியா புஸ்தகம் 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் தேச மக்களை ஆண்டவர் மறுபடியுமாக எடுத்து அவர்களை மறுபடியும் ஒரு நிலைக்கு கொண்டு வர போகிறார் என்று சொல்லக்கூடியதாக கடைசியா இருக்கக்கூடிய அந்த 14வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அதுல முதல் 2 இல்ல 3 வசனங்கள் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம்
இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் அக்கிரமத்தினால் நீ கீழே விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எதை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வர சொல்றாங்க? வார்த்தைகளை. காணிக்கையை கொண்டுட்டு இல்ல, பழியை கொண்டுட்டு இல்ல, எதை கொண்டுட்டு திரும்ப வர சொல்றாரு? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பவா. அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும். முதல்ல எங்களை அங்கீகரித்தரலும். அப்பொழுது நாங்கள் நல்லா கவனிங்க. எப்படி ஆபேலையும் காயினையும் பார்த்தோம். ஆபேல அங்கீகரித்தாரு, அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தாரு. இங்க மக்கள் ஓசியால சொல்லும் போது ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்றாங்க? நீ திரும்ப வா, வார்த்தையை கொண்டு வா, அப்பொழுது எங்களை அங்கீகரியும். பிறகு நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். என்ன உதடுகளின் காளை? காளை ஆடு மாடு இல்ல, என்னவா? உதடுகளின் காளையை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் நம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. எபிரேயர் 13வது அதிகாரத்துல இந்த உதட்டின் காலை என்ன என்பதை பைபிளே சொல்லியிருக்கும். வேதவசனம் சொல்றது என்னங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். அங்க என்ன ஓசியா புஸ்தகத்துல உதட்டோட காலை, அது என்ன உதட்டினோட காலை? நம்ம உதட்டுல எங்க காலை இருக்கு? அதுதாங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய நம்ம செலுத்தக்கூடிய மக்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இப்ப வரணும்னா, ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடியவர்களா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா? அப்படி வரும்போது நம்ம என்னவா மாறுவோம்னா, ஆண்டவருக்கு உகந்த மக்களா, ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள மக்களா, ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடிய மக்களா மாறுவோம். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்பி வழி செலுத்தக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப அவரோட வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி வாழ்ந்தாரு, ஏன் இங்க சொல்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். நேரம் போயிடுச்சு.